Hi friends, welcome to Chennai food. சாதாரணமாக நம்ம கோதுமை மாவை வச்சு பூரி சப்பாத்தி இந்த மாதிரி தாங்க செய்வோம். ஆனால் அதே கோதுமை மாவை வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இது 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இது நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்புக்கும் குறைவாக தான் சர்க்கரை எடுக்கணும். அதாவது 1/4 கப்புக்கு ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா லேசான இனிப்பு இருந்தால் போகிறோம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா அரை கப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே இந்த இனிப்பே சரியாக இருக்கும். இந்த சர்க்கரையும் அதில் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் இது. எப்போவுமே நம்ம ஸ்வீட் ரெசிபிலாம் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கணும். சால்ட் சேர்த்தா இனிப்பு அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் நான் சால்ட் ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரோடு சேர்த்து எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கட்டியாக பசைஞ்சிக்கலாம். இதே மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாவு. இது நீங்கள் பூரி மணையில் வச்சும் நம்ம தேய்க்கலாம். நான் மேடை மேலே தான் வச்சு தேய்க்க போகிறேன். கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒட்டாமல் வரத்துக்காக தான் இந்த மாதிரி நான் மாவு பரப்பி விட்றேன். மொத்த மாவையுமே வச்சு நான் மேடை மேலே தேய்க்க போகிறேன். நீங்கள் பூரி மணையில் தேய்க்கிறதா இருந்தால் 2 பார்ட்டாக வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கணும். இந்த சைஸ் வரா மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி செய்வோம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கனம் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சோமாஸ் கரண்டின்னு கடையில் இருக்கும். நீங்கள் சோமாஸ் செய்யறதுக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா வீட்டில் இருந்தால் அதை வச்சு கூட ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இந்த கரண்டியில் தான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணால் சின்ன சின்னதாக பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். 1/2 இன்ச்சு கேப் விட்டு நீளமாக நான் கட் பண்ணிட்டேங்க. இப்போ குறுக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, இல்லைனா டைமண்ட் ஷேப் கூட பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் ஷேப் வரா மாதிரி தான் கிராஸ் கட் போடுறேன். அவ்வளோதாங்க, நான் டைமண்ட் ஷேப் வரா மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இல்லை ஓரத்தில் இருக்கிற பீசஸ்லாம் வந்து ஷேப் இருக்காது, சும்மா சாதாரணமாக இருக்கும். இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் பாருங்கள், நல்ல டைமண்ட் ஷேப்பு அழகாக வந்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. ஒன்று மேலே ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாது, பீசஸ்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி சின்ன பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸ் எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம அப்படியே எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு வாட்டி நீங்கள் பொரிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இந்த சின்ன பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதை எண்ணெயில் சேர்த்து விட்டுறேன். கொஞ்சம் நேரம் ஆனவுடனே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆனவுடனே மிதக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், நல்லா மிதந்துட்டு பொரிஞ்சிட்டு இருக்குது. லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடணுங்க. எடுத்தால் நல்லா ஆற விட்டு சாப்பிடும் பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான கோதுமை மாவு பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, சர்க்கரை பாறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த கோதுமை பிஸ்கெட்டை நான் எடுத்துடுறேன். இதுக்கு மேலே கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். இதே மாதிரி கட் பண்ண எல்லா பீஸையும் பொரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, அருமையான கிறிஸ்பியான கோதுமை மாவு பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லார் வீட்லேயுமே கோதுமை மாவு இருக்கும். அதை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவை வச்சு எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அஃபிஷியலாக நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினாக இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏற்கனவே நாங்கள் நிறைய போஸ்ட் போட்டுட்ருக்கோம். நீங்கள் சமைச்ச வீடியோஸ், ஃபோட்டோஸ் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அதையும் நாங்கள் போஸ்ட் போடுவோம். மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்னும் 2 சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.